வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 45. எதிர்பாராத சந்திப்பு. பேரதிர்ச்சியை விளைவிக்கும் அந்த தகவலை கேட்டதும் பல்தேவ் அடியோடு நிலை குலைந்து போனாலும் அஜிச்சந்திரன் பேச்சு பொய்யா இருக்கலாம் என்ற உத்தேசத்தால் நிதானத்துக்கு வந்து, உபாத்தியாயரே, இது நிஜம்தானா என்ற சந்தேகமும் உணர்ச்சி மிகுதியால் ஆட்டமும் கலந்த குரலில் கேட்டான். உபாத்தியாயன் சற்று நேரம் அவனை கூர்ந்து கவனித்துவிட்டு, சர்வ வல்லமையுள்ள கடவுள் சாட்சியாக உண்மை என்று பதில் சொன்னான். என் மனைவி கேவலம் பட்டிக்காட்டு பெண் என்று ஆரம்பித்தான் பல்தேவ். ஆனால் அறிவாளி என்று முடித்தான் அஜிச்சந்திரன். கல்யாண ஊர்வலத்தென்று பலவந்தமாக தூக்கி செல்லப்பட்டதை நானே பார்த்தேன். அவள் தோரமானாவின் அந்தரங்க அதிகாரியாய் இருப்பதை நானே பார்த்திருக்கிறேன். அடிலன் பலாத்காரத்திலிருந்து அவளை தப்பு வைப்பது சாத்தியமா? சாத்தியம் என்பதைத்தான் தோரமானா நிரூபித்து விட்டானே. அதனால் காமினி அவனிடம் ஆழ்ந்த பக்தியும் நன்றியும் உடையவளாய் இருக்கிறாள். அவள் அறிவை கண்ட தோரமானா அவளுக்கு கல்வி கற்பித்தான். அவள் ஆற்றலை கண்ட தோரமானா அவளுக்கு ராஜதந்திரங்களே சொல்லிக் கொடுத்தான். ராஜதந்திரத்தை போதிக்கக்கூடியவர்கள் பாரதத்தில் இன்று இருவர்தான் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் தோரமானா, இன்னொருவர். இந்த இடத்தில் உபாத்தியாயன் வார்த்தையை மெல்ல வெட்டிய சித்ராதேவி குப்த மன்னர் என்றாள். அந்த பெயரை கேட்ட உபாத்தியாயன் ஒரு வினாடி தலையை தாழ்த்தி மௌனமாய் இருந்துவிட்டு தன் பேச்சை தொடர்ந்தான். அதற்கட்டும், இப்பொழுது தோரமானவை பற்றி அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறோம். தோரமானவின் பயிற்சியால் இன்று காமினி பெரிய ராஜதந்திரியாய் இருக்கிறாள். அவன் செய்த உதவிக்காக அவனிடம் ஆழ்ந்த பக்தி உள்ளவளாய் இருக்கிறாள். இப்படி பக்தியும் உறுதியும் அறிவும் ராஜதந்திரமும் நிரம்பிய காமினி கிங்களனை சமாளிக்கவும் வேறு சில விஷயங்களை கண்காணிக்கவும் மலைவாசல் வந்திருக்கிறாள் என்று உபாத்தியாயன் விவரித்தான். அதுவரையில் மஞ்சத்தை பிடித்துக்கொண்டு நின்றிருந்த பல்தேவ் தொப்பென ஆசனத்தில் உட்கார்ந்து ஏதோ யோசனையில் லயித்து விட்டான். சித்ராதேவி மட்டும் உபாத்தியாயனை நோக்கி கேட்டாள், யார் அந்த கிங்களன் என்று. பாரதத்தின் வடமேற்கு எல்லையில் இருக்கும் ஹீனர்களின் தலைமை சேனாதிபதி கிங்களன். பல யுத்தங்களில் தோரமானாவுடன் தோளுக்கு தோள் நின்று போர் புரிந்தவன். தந்திரம் ஒன்றில் தவிர தோரமானாவுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவன் அல்ல. யாருடைய குரூரத்தை கண்டாவது தோரமானா பயப்படுவான் என்றால் அது கிங்களனுடைய குரூரத்தை கண்டுதான். கிங்களன் அடிலனின் நண்பன். தன் நண்பன் தூக்கிலிடப்பட்டதை கேட்டு ஹீனர்களை மலைவாசல் மேல் ஏவ தயாராயிருக்கிறான். தவிர தோரமான ஹிந்துக்களை அன்பாக நடத்துவதும் கொள்ளையடிக்க ஹீனர்களை அனுமதிக்காததும் கிங்களனுக்கு அடியோடு பிடிக்கவில்லை. இந்த காரணங்களால் தோரமானாவை முறியடிக்க கிங்களன் திட்டமிட்டு வருகிறான் என்று விவரித்தான் உபாத்தியாயன். மலைவாசல்தான் தோரமானாவின் வீரர்களால் அடைக்கப்பட்டு கிடக்கிறதே. அப்படி இருக்க தோரமானா என் தந்தையை தூக்கிலிட்டது கிங்களனுக்கு எப்படி தெரியும் என்று சித்ராதேவி கேட்டாள். இந்த கேள்விக்கு உபாத்தியாயன் நேரடியாக பதில் பேசவில்லை. மலைவாசலை தாண்டி பயங்கரமான கணவாய் வழியாக பனி உறைந்த மலைகளை கடந்து கபீசத்துக்கு செல்வது சாதாரண காரியமன்று என்பது எல்லோருக்கும் தெரியும். தவிர மலைவாசல் மூலமாக உள்ளே வரவே முடியாதபடி பயங்கரமான காவலை தோரமானாவின் உத்தரவுப்படி அஜிச்சந்திரனை ஏற்படுத்தியிருக்கிறான். உத்தரவின்றி யாராவது மலைவாசலை தாண்ட முயன்றாலும் அம்பெய்து கொன்று விடும்படி உத்தரவிட்டிருந்தவனும் உபாத்தியாயன்தான். இதையெல்லாம் அறியாதிருந்ததால் எப்படி கிங்களனுக்கு பாரதத்திலிருந்து தகவல் போயிருக்கிறது என்று சித்ராதேவிக்கு புரியவில்லை. ஆகையினால்தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டாள். அசந்தர்ப்பமான அந்த கேள்விக்கு நேரடியான பதில் சொல்லாமல் உபாத்தியாயன், கிங்களன் மலைவாசலை தாக்குவது நிச்சயமென அறிந்த பின்புதானே தோரமானா காமினி இங்கு அனுப்பியிருக்கிறான். கிங்களன் இருக்கும் பிராந்தியத்திலிருந்து தோரமானாவுக்கு தகவல் கிடைப்பது சாத்தியமானால் இங்கிருந்து அங்கு தகவல் போவது மட்டும் பிரமாதமா என்று கேட்டான். வாதத்தை முறிக்கும் பதில்தான். ஆனால் அதில் சித்ராதேவிக்கு பூரண திருப்தி இல்லை. மேற்கொண்டு அது விஷயமாக உபாத்தியாயன் அவளை யோசிக்க விடாமல், அது கிடக்கட்டும் சித்ராதேவி, நான் சொல்லிய விஷயங்களை பூரணமாக நீ ஆராயவில்லையே. காமினி கிங்களனை மட்டுமல்ல வேறு விவகாரங்களையும் கவனிக்க வருகிறாள் என்று சொன்னேனே. அதில் நாம் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்று சற்று அழுத்தமாக சொன்னான். எந்த விவகாரங்களை குறிப்பிடுகிறீர்கள் உபாத்தியாயரே என்று பல்தேவ் கேட்டான். நம் சதி விவகாரங்களைத்தான் என்று பதில் கூறினான் உபாத்தியாயன். அதுவரை அசந்திருந்த மற்ற ஹீனர்களும் வில்லவரும் ஆசனத்திலிருந்து எழுந்து விட்டார்கள். அவர்கள் முகத்தில் விவரிக்க இயலாத கிளி படர்ந்தது. என்ன, இந்த சதி விவரங்கள் தோரமானவுக்கு தெரியுமா? நீங்கள் வந்த தினத்திலிருந்து உங்கள் நடவடிக்கைகளை நானே கவனித்திருக்கும் போது தோரமானவின் ஒற்றர்கள் கவனிக்காமலா இருப்பார்கள் என்று உபாத்தியாயன் கேட்டான். அத்துடன் தோரமானவுக்கு தெரிந்தால்தான் என்ன என்றும் ஒரு கேள்வியை கேட்டான். தெரிந்தால் என்னவா? அடுத்த நிமிடம் நாம் தூக்கில் தொங்க மாட்டோமா என்றான் ஒரு ஹீனன் நடுக்கத்துடன். சதிக்கோட்டத்தில் சேர்ந்தவர்கள் தங்கள் கதியை பற்றி யோசிப்பதில் என்ன பயன்? உயிரை பணயம் வைத்துதானே இந்த மாதிரி வேலையில் இறங்க வேண்டும். உபாத்தியாயனின் இந்த பதிலை கேட்ட இன்னொரு ஹீனன் பல்தேவை மிக சூடாக பார்த்து, என்ன பல்தேவ், இதில் ஆபத்து ஏதுமில்லை, திட்டம் தயாராக இருக்கிறது என்று நீ சொல்லவில்லையா என்று கர்ஜித்தான்.
பல்தேவ் பதில் சொல்லும் முன் உபாத்தியாயன் குறுக்கிட்டு, பல்தேவ் வேடிக்கைக்காக சொல்லியிருப்பான் என்றான். தூக்கில் தொங்குவது ஒரு வேடிக்கையா என்றொரு வில்லவன் கூவினான். பார்ப்பவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் என்றான் உபாத்தியாயன் நிதானமாக. உபாத்தியாயரே, அதிகமாக விளையாட்டு வேண்டாம், கடைசியில் வினையாக்க முடியும் என்று பல்தேவ் அதட்டி பேசினான். அதைத்தான் இந்த சதித்திட்டம் விஷயமாக நானும் சொல்கிறேன் என்று உபாத்தியாயன் இகழ்ச்சி கலந்த குரலில் பதில் சொன்னான். இந்த சதித்திட்டம் வினையில் முடியும் என்றால் யாருக்கு வினை என்பதை யோசித்தீர்களா என்று பல்தேவ் கூறிவிட்டு தான் தோரமானாவை பற்றி மறைமுகமாக பேசியதாக நினைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த தன் சகாக்களை நோக்கி பொன்முறுவல் செய்தான். சகாக்கள் திகிலில் இருந்தபடியால் சாமர்த்தியத்தை மெச்சி பதில் பொன்முறுவல் செய்யவில்லை. உபாத்தியாயன் உதடுகளில் மட்டும் வழக்கமான விஷம பொன் சிரிப்பு படர்ந்தது. யாருக்கு வினை என்பதை நான் யோசித்து விட்டேன் என்றான் உபாத்தியாயன். யாருக்கு என்றான் பல்தேவ். அதன் முன்பே சொன்னேனே, இந்த சதிக்கூட்டத்தில் சேர்ந்திருக்கும் நண்பர்களுக்குத்தான் என்றான் உபாத்தியாயன் விளக்கமாக. உபாத்தியாயரே, விளையாட்டை நிறுத்திக் கொள்வோம். இங்குள்ள நாங்கள் சித்ராதேவியின் தம்பிக்காக வேலை செய்ய பிரதிஜை செய்திருக்கிறோம். தோரமானவை ஒழித்து கட்டுவது எங்கள் திட்டம். தோரமான இப்பொழுது வராமல் போனாலும் இன்னும் சில நாட்கள் கழித்து வரலாம். அப்பொழுது அவன் மார்புக்கு அம்பு ஒன்று தயாராகிருக்கும். இந்த திட்டத்தில் நீங்கள் சேர இஷ்டமா என்று பல்தேவ் திட்டமாக கேட்டான். அவன் குரலில் ஒரு உறுதியும் அப்பொழுது துணித்தது. அஜிச்சந்திரன் அவனையும் இதர சதிகாரர்களையும் வெகுநேரம் உற்று பார்த்தான். பிறகு அவன் முகத்திலும் நல்ல உறுதி தொடங்கியது. அந்த உறுதி பேச்சிலும் தொனிக்க அஜிச்சந்திரன் சொன்னான், உங்கள் திட்டம் நிறைவேறுவது தோரமானவை பொறுத்திருக்கிறது. தோரமானா நமதிஷ்டப்படி மார்பை திறந்து கொண்டு தெருக்களில் வருவதானால் உங்கள் திட்டம் நிறைவேறலாம். அப்படி வராவிட்டால், இப்பொழுது தனக்கு பதில் காமினியை அனுப்பியதால் இன்னும் பல நாட்களானாலும் வராமலே இருந்துவிட்டால் திட்டம் தரைமட்டமாகிவிடுமே. தோரமானவை நீங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள்? பைத்தியக்காரன் என்றார். அந்த மாதிரி எந்த யோசனையும் வேண்டாம். உலகத்தின் மிக சிறந்த மேதாவிகளில் தோரமானாவும் ஒருவன். அவனுக்கு எந்த விதத்திலும் சளைக்காதவள் காமினி. இவ்விருவர் பார்வையிலிருந்து இந்த சதி வீடு தப்புமென்று நினைக்கிறீர்களா? இந்த வீட்டுக்குள் வரும் ஒவ்வொருவரும், வெளியில் செல்லும் ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுவார்கள் என்பது நினைவில் இருக்கட்டும். ஆழம் தெரிந்து கொண்டு இதில் காலை விடுவது நல்லது. நீங்கள் இதில் உயிரை மாய்த்துக் கொள்வது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சித்ராதேவியை இதில் சிக்க வைக்க வேண்டாம். பெண்கள் ஈடுபடக்கூடிய வேலையல்ல இது என்றான். பல்தேவ் பதிலேதும் சொல்லவில்லை. சித்ரா மிக நிதானமாக பதில் சொன்னாள். உபாத்தியாயரே, எந்த காரியமும் தீவிரமாக திட்டமிட்டு செய்தால் நடக்கும். இந்த பணியில் என் தம்பி ஈடுபட்டிருக்கிறான். என் தகப்பனாருக்காக பழி வாங்கும் காரியம். இதில் நான் கலந்து கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு இஷ்டமில்லையானால் நீங்கள் விலகி நில்லுங்கள் என்றாள். உபாத்தியாயன் அவளை பரிதாபத்துடன் பார்த்தான். சித்ரா, நீ சம்பந்தப்படும் எதிலும் நான் தலையை கொடுக்க தயார். ஆனால் உபயோகமற்ற இந்த சதியில் உன்னை சிக்க வைக்க என் மனம் சம்மதிக்கவில்லை. இந்த சதியில் புதைந்திருக்கும் உள் பயணத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றான் உபாத்தியாயன். உபாத்தியாயன் கடைசி வார்த்தைகளை கேட்ட பல்தேவ் பிரமித்து போய், நீங்கள் சொல்வதன் அர்த்தம் என்று ஏதோ கேள்வி கேட்கும் பாவனையில் வார்த்தைகளை விழுங்கினான். போக போக தெரியும். அது கிடக்கட்டும் பல்தேவ். இனி நாங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்து விட்டதால் உங்கள் திட்டம் உருவாவது சம்பந்தமான சகல செய்திகளையும் பிரதிதினம் எங்களுக்கு சொல்லி அனுப்பு என்று சொல்லி உபாத்தியாயன் போக எழுந்தான். சித்ராதேவியும் அவனை தொடர்ந்து எழுந்தாள். உபாத்தியாயன் புறப்படும் முன், பல்தேவ், நீயும் என்னுடன் மாளிகைக்கு வா. அங்குள்ள வீரர்களுக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வைத்தால் நீ தினம் என்னை வந்து பார்த்து செய்தி சொல்ல சௌகரியமாயிருக்கும் என்று அழைக்கவே பல்தேவும் அவனை பின்தொடர்ந்தான். மூவரும் மௌனமாக அடிலன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தனர். காவலரை கடந்து படிகளில் ஏறி மாடிக்கூடத்தில் மூவரும் நுழைந்த போது கூடத்தின் நடுவிலிருந்த மஞ்சத்தில் ஆழ்ந்த யோசனையுடன் சிலையென உட்கார்ந்திருந்த காமினி மெல்ல எழுந்திருந்து நின்றாள். அவளை பார்த்த பல்தேவ் யாரென்று தெரியாமல் விழிக்கும் சமயத்தில் அஜிச்சந்திரன், யார்? காமினியா? எப்பொழுது வந்தாய்? அடடே, என்ன ஒரு எதிர்பாராத சந்திப்பு. இதோ யார் பார். புரியவில்லையா? என்ன, உன் கணவன் பல்தேவை அடையாளம் தெரியவில்லையா என்று அறிமுகப்படுத்தினான். காமினி சிறிதும் அசையாமல் பல்தேவை கூர்ந்து கவனித்தாள். எதிர்பாராத அந்த சந்திப்பினாலும் கூறிய அம்பு போல் தன்னை ஊடுருவிச் சென்ற அந்த பெண்ணின் பார்வையினாலும் பல்தேவுக்கு உடல் ஆட்டங்கண்டதன்றி தலையும் கிறுகிறுவென சுற்றத் தொடங்கியது.